தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, உங்களில் பல பேருக்கு நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த மாவட்டத்திலிருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜெய்சங்கர் அப்படின்றவங்க அவங்களுடைய புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மொதல் விஷயம், நீங்கள் என்ன மாதிரியான இடத்துல இருக்கீங்க, அவங்கள சுற்றி ஒரு காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, அப்புறம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் வேணும், என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதே நாகப்பட்டினத்தில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காலேஜ் ஆஃப் பிஜிஎஸ் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் நமக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நியர்பை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இவங்களுடைய வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு போர்ஷனை தான் இவங்க கடையை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகிறதுனால இவங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கும் அது பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பெரிய லெவலில் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ தான் வந்து ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தைரியமாக நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸோ அதுக்கும் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கப்புறம் என்ன மாடல் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கியோசிராவுடைய 2040 அன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த மாடலை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். ஃபைனலாக அந்த மிஷினை வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்லேயே வச்சு மிஷினை சேஃபாக பேக் பண்ணி சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் மிஷின் வந்து கொடுத்துடணும். அதுக்காக நம்ம வந்து கொரியர் பேக்கிங் எதுவுமே பண்ணாமல் சென்னையில் இருந்து எந்த ட்ராவல்ஸ் பஸ் வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அதில் ரிலையன்ஸ் ட்ராவல்ஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த ரிலையன்ஸ் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் நம்ம காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டோம். எத்தனை மணிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரணும் என்னன்றதை அவங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் டைமிங் சொல்லிட்டாங்க. அதே டைமில் சீர்காழியிலேருந்து நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கியோசிராவுடைய 1800 யூஸ்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த 2040 மிஷினை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இவங்க வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். இந்த ரெண்டு மிஷினையும், அதாவது கியோசிராவுடைய 1800வையும் கியோசிராவுடைய 2040 மிஷினையும் நம்ம எடுத்துகிட்டு நேராக கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து 2040 மிஷினை ரிலையன்ஸ் ஆஃபீஸ் கொண்டு போய் பில்லிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக மிஷினை வந்து பஸ்ஸில் லோட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே லோட் பண்ண டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9 o'clock. நம்ம வந்து பஸ் ரீச்சிங் டைமையும் அவங்ககிட்ட நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து நமக்கு அங்கே ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம டிரைவர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிஃபோராகவே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பஸ் வந்து இத்தனை மணிக்கு ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு 5 o'clock அந்த இடத்துக்கு போய் மிஷினை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஊருக்கு அனுப்பிச்சாலுமே இன்ஸ்டலேஷனை வந்து நம்ம அவங்களே தான் நம்ம பண்ண சொல்லுவோம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீடியோஸ் அனுப்பிச்சிடுவோம், ஃபோனில் வந்து நம்ம கைட் பண்ணி கொடுத்துருவோம். மிஷினை அனுப்பிச்சு அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 2 daysக்கு அப்புறம் அந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஒர்க் ஒன்று இருந்தது, அது நியர்பை. ஸோ அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நானே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துறேன், பக்கத்தில் தான் ஒர்க் ஒன்று, நாங்கள் அங்கே வரோம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கும் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு 2 daysக்கு அப்புறம் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் போயிட்டு அந்த சர்வீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக அவங்க ஸ்பாட்டுக்கு போய் நம்ம கையால் இங்கே பேக் பண்ண மிஷினை நம்ம கையாலே அங்கே ஓப்பன் பண்ணி அவங்க இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுத்து அவங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி சென்னை கிளம்புறோம். ஸோ இது மாதிரி கியோசிராவுடைய 2040 மிஷின் உங்களுக்கு வேணும், இல்லை வேறு ஏதாவது மாடல் வேணும், நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறதுன்ற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இதே போல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. ரெண்டாவது காப்பி எடுங்க. எடுங்க வரேன். ஃபஸ்ட்டு இது அடுத்த பேஜ் வந்துருச்சு. உங்கள் கையில் ஒன்று இருக்கா? திருப்புங்க. ஒரு 2 பேக் திருப்புங்க. அடுத்த பேஜ். இதுதான் பிடிச்சி தூக்கணும், வச்சுக்கும். அப்படியே பட்டி வச்சுருங்க. மறுபடியும் ஸ்டார்ட். எண்டு ஸ்கேன்.
ஓகேவா? அவ்வளோதான். எல்லா கரையும் போயிடுச்சு. இனிமேல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ யாராவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் ஹேண்டிலிங் மட்டும் நீங்கள் எனக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள்.